ஒரு பட்டு புடவைக்கு பின்னாடி இவ்வளோ வேலைகள் இருக்கா? அட ஆமாங்க, நம்ம உட்கோட்டையில் உள்ள ரகு பட்டு கடைக்கு தான் வந்திருந்தோம். முதல்ல இவங்க பழுப்பு நிறத்துல பட்டு ஜரிகையை வாங்கிக்கிறாங்க. அதை சோடாப்பு போட்டு நல்லா சுடு தண்ணியில கொதிக்க வச்சா அது வெள்ளை நிறத்துல மாறுது. அந்த ஜரிகையை நல்லா வெயில்ல காய வச்சதுக்கு அப்புறம் நமக்கு எந்த நேரத்துல புடவை வேணுமோ அதுக்கேற்றவாறு கலர் பவுடர்களை போட்டு திருப்பி வெந்நீர்ல கொதிக்க வைக்கிறாங்க. இந்த இடத்த சாயப்பட்டறன்னு சொல்றாங்க. இந்த வேலையை செய்ய இங்க 3 to 5 ஆட்கள் வரை தேவைப்படும். ஜரிகையை சாயம் போடும்போது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. சாயம் போடும்போதே புடவையோட முந்தானி, உடல் மற்றும் பார்டருக்கு தனித்தனி கலர்ல கொடுத்துருவாங்க. அப்படி போடும்போது இந்த ஜரிகைகள் 12 புடவைக்கான நீளத்துல இருக்கும். அந்த புடவைகளை ஒரு புடவையா மாத்த தான் இந்த வேலையை தெருவுல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலையை செய்ய குறைஞ்சது 5 ஆட்கள் தேவை. ரோலர்ல பேப்பர் வச்சு பட்டு புடவையோட இழைகள் சிக்காதவாறு நேரா அழகா பார்த்து சுத்திட்டு வராங்க. இழைகள்ல எந்த ஒரு சிக்கும் வராதவாறு அதையும் ஒருத்தர் சரி பண்ணிட்டு இருக்காரு. இந்த இழைகள் தோராயமா ஒரு 75 மீட்டர் வரை தெருவுல நீட்டி வச்சு சரி பண்ணிட்டு இருக்காங்க.